இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு மொத்த உலகமுமே ஷாக் ஆகி என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்ப் ஆர்டர் பண்ணி அமெரிக்கன் ராணுவம் ஓகேவா பக்கத்து நாட்டுக்குள்ள ஊடுருவி ஓகேவா அவங்க நாட்டுல இருக்கிற சிட்டியோட கேபிட்டல் மேல அவங்க நாட்டோட கண்ட்ரியோட கேபிட்டல் மேல குண்டுகளை போட்டு பக்கத்து நாட்டுக்குள்ள போயிட்டாங்க. எப்போ 2026 ஆரம்பிச்சு 2 நாள்ல நேத்திக்கு நைட்டு ஓகேவா பக்கத்து நாட்டுக்குள்ள அமெரிக்க ராணுவம் உள்ள போயிடுச்சு. உள்ளுக்குள்ள போய் அந்த நாட்டோட தலைவனையும் அவங்களோட மனைவியும் ஓகேவா அவங்க பெட்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு உள்ள போனா என்ன பண்ணிருப்பாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்ட்ரியை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற பிரசிடென்ட் அவங்களோட ஒய்ஃப் வந்து பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேரையும் அமெரிக்க ராணுவம் வந்து கைப்பற்றி கிட்னாப் பண்ணுது. அவங்க நாட்டில இருந்து அவங்க வீட்டில இருந்து அவங்க பெட்ல இருந்து கிட்னாப் பண்ணி மறுபடியும் அவங்களை வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்யறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து அவங்க நாட்டோட ராணுவம் இருக்கும்ல அவங்களை தடுக்க வராங்க. 40 பேரை சரமாரியா சுட்டுக் கொள்றாங்க. எப்படா உங்க நாட்டு தலைவனை நாங்க திருடுறப்போ நீங்க கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு 40 பேரை 40 பீப்புள் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படியாவது வெளியே கொண்டு போகணும்னு பாக்குறப்போ அங்க வந்து இந்த சிவிலியன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி சாதாரண பொதுமக்கள் வரைக்கும் இன்க்ளூடிங் ஒரு 80 year old பாட்டி ஓகேவா அவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல அவங்களையும் சுட்டு கொண்டுட்டு அமெரிக்க ராணுவம் வந்து வெனிசுவேலாவோட பிரசிடென்ட்டை வந்து பிரசிடென்ட்டும் அவரோட மனைவியும் வந்து பெட்ல இருந்து திருடிட்டு மறுபடியும் அமெரிக்காக்குள்ள போயிட்டாங்க. போனது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இதுவே நான் சொல்றது வந்து உங்களுக்கு முதல்ல என்ன ஏதாவது சினிமா பார்த்துட்டு வந்து பேசுறேன்னா சினிமால எப்படி நடந்தா கூட என்ன லாஜிக்கே இல்லாத படம்னு போயிடுவோம். பட் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் நிஜத்துல நடந்துட்டு இருக்குது. சினிமால தான் லாஜிக் வேணும். ரியாலிட்டியில ட்ரம்ப்புக்கு லாஜிக்கும் தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ற ஒரு ஆளா தானே இருக்காரு. லிட்டரலா பக்கத்து நாட்டோட பிரசிடென்ட்டையும் அவரோட மனைவியும் திருடிட்டு போயிட்டாருங்க. இன்ஸ்டாகிராம் அவரோட சோஷியல் மீடியால வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. பாத்தீங்களா நாங்க பயங்கரமா திருடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை கட்டின மாதிரி பக்கத்து நாட்டோட பிரசிடென்ட்டோட போட்டோ போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பண்றாருல அது மட்டும் கிடையாது. அடுத்த நாள் இன்னைக்கு காலையில அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இனிமே வெனிசுவேலாவை நாங்க ஆட்சி செய்வோம். யார்? அமெரிக்கா. ஏதோ நம்ம ஒரு காலத்துல ஏதோ பழைய காலம் 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவை பிடிச்ச மாதிரி இவங்க சொல்றாங்க வெனிசுவேலா வந்து நாங்க ஆட்சி செய்ய போறோம். எங்க நாட்டுல இருக்கக்கூடிய எண்ணெய் கம்பெனிஸ் ஆயில் கம்பெனிஸ் வந்து வெனிசுவேலால வந்து இருக்கக்கூடிய ஆயில வந்து எடுக்க போறாங்க, எடுத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. உங்களுக்கு என்ன வதன் சொல்றேன் எனக்கு தெளிவா சொல்லு. என்ன கன்றாவி இது? உண்மையிலே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நேத்திக்கு நைட் இது நடந்திருக்குது. அண்ட் இப்போ நான் உங்ககிட்ட டீடைல்டா வெனிசுவேலால என்ன நடந்திருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்ல போறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இங்க இருக்குது, அதுக்கு கொஞ்சம் கீழே வந்து வெனிசுவேலாவா இருக்குது, நடுவுல வந்து கடல் இருக்குது ஓகேவா. அமெரிக்கால இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வெனிசுவேலால வந்து அதிகமான போதைப் பொருட்கள் வந்து வெனிசுவேலால இருந்து அனுப்பப்பட்டு எங்க நாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் வெனிசுவேலால இருந்து இவ்வளவு போதைப் பொருள் அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு காரணம் அவங்க நாட்டோட பிரசிடென்ட் இந்த மதுரோ அப்படிங்கிறவர் தானே கை காமிக்கிறாரு. இப்போ வெனிசுவேலாக்கு வருவோம் ஓகேவா. இது ஒரு நாடு அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன சொல்றாரு? அவங்க ஊர்ல போதைப் பொருள் அதிகமாக காரணம் பக்கத்து கண்ட்ரி இங்க இருந்து தான் ஸ்மகிள் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க நாட்டோட பிரசிடென்ட்டே இதுக்கு உடந்தையா இருக்காருன்னு சொல்லிட்டு மொத்த நாட்டையும் நாட்டோட பிரசிடென்ட்டையும் வந்து ட்ரம்ப் வந்து டார்கெட் பண்றாரு. இன்னைக்கு நேத்திக்கு இல்ல பல வருஷமா இதை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வெனிசுவேலாக்கு வருவோம். வெனிசுவேலா ஒரு சின்ன கண்ட்ரி, இந்தியாவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற கண்ட்ரி. நம்ம ஒரு காலகட்டத்தில் 2020 கோவிடுக்கு முன்னாடி வந்து நம்ம வேர்ல்டுலேயே மூணாவது அதிகமா ஆயில் அவங்க கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம கிட்ட கம்மியான விலைக்கு ஆயில் தான் தந்திருக்காங்க. ஒரு நம்ம இந்தியா பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்கணும், நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரியா தாங்க இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்க நாட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மடுரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்க நாட்டோட இந்த பிரசிடென்ட் வந்து ரொம்ப மோசமான ஒரு டிக்டேட்டர். அவரை எதிர்த்து யாருமே பவருக்கு வர முடியாது. அவர் யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவங்கள வந்து அவர் காலி பண்ணிடுவார். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அவர் மேல நிறைய இருக்குது. அவரோட ஆட்சிக்கு கீழே அவங்க நாட்டோட எக்கானமி வந்து பயங்கரமா டேமேஜும் ஆகி இருக்குது. இது ஃபேக்ட். அவங்க வீடு இது ஒரு வீடா கம்பேர் பண்ணுவோமே, இந்த வெனிசுவேலா அப்படிங்கிற வீடு வந்து பயங்கர ஒழுங்கான மேனேஜ்மெண்ட் இல்லாம தலைவன் ஒழுங்கா இல்லாம மோசமா தான் இருக்குது. அந்த தலைவனே வந்து அந்த ஊர்ல இருக்கிற சில மக்களுக்கு பிடிக்கல ஓகேவா. இந்த நிலைமையில தான் இந்த வீடு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு வீட்டுல 1000 குழப்பம் இருக்கிறப்ப அங்க இருந்து சில பேர் போதைப் பொருள் எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டுல வித்துட்டு வந்துடுறாங்க ஓகேவா. இப்ப இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பரணி பையன் தானே, இந்த மதுரோ தானே, இந்த மதுரோவை நான் தூக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு மதுரோ அவரோட ஒய்ஃபோட பெட்ல தூங்கிட்டு இருந்த டயத்துல அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு. என்ன ஆர்டர் போடுறாரு? ஒரு ஐ திங்க் அரௌண்ட் 40-50 ஷிப்ஸ் ஓகேவா, 40-50 ஷிப்ஸ் வந்து மொத்தமா வெனிசுவேலாவை சுத்து போட்டுறாங்க. அமெரிக்கா மிகப்பெரிய கண்ட்ரி,
கண்ட்ரி வெனிசுவேலா. நிறைய பேர் இப்பதான் அந்த கண்ட்ரியோட பேரே கேள்விப்படுவோம். ரொம்ப சின்ன கண்ட்ரி கம்பேர் டு அமெரிக்காஸ் மணி பவர் சைஸ் எல்லாமே வந்து வெனிசுவேலா ரொம்ப சின்ன கண்ட்ரி. இப்போ இந்த சின்ன கண்ட்ரியை வந்து உண்மையிலே சொல்றது மொத்தமா நான் ஏன் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, ரஷ்யா வந்து எவ்வளவு பெட்டர்னு தோணும். உக்ரைன்ல பண்றது வந்து அநியாயம் பேசுறோம்ல, அமெரிக்கா பண்றது எவ்வளவு மோசம் பாருங்க. சோ இப்போ இந்த வெனிசுவேலாவை வந்து இந்த சின்ன கண்ட்ரியை வந்து அமெரிக்கா மாதிரி ஒரு மிகப்பெரிய கடல் படை, பிக்கஸ்ட் ஆயுதங்கள் உலகத்திலே, தே ஹேவ் த பிக்கஸ்ட் டெக்னாலஜி, அதுல டவுட்டே கிடையாது. அது எல்லாத்தையுமே அவங்க ஆயுதத்துல தான் போடுறாங்க. நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சானிக் ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சவுண்டை வச்சு எல்லாம் வந்து அடிச்சு நம்ம பார்க்கவே மாட்டோம். சவுண்ட் வந்து நம்ம காதை கிளிக்கிற மாதிரி எல்லாம் தாக்குதல வந்து அமெரிக்கா ரொம்ப அட்வான்ஸ்டான ஆயுதங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேசர், இந்த நார்மல் குண்டே மறந்துட்டாங்க, அவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. அமெரிக்கா வந்து இந்த எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி இந்த கண்ட்ரியை வந்து தூக்கணும்னு முடிவு பண்றாங்க. இந்த மடுரோங்கிறவரை தூக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஆனா இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க எந்த கண்ட்ரினாலும் எடுத்துக்கோங்க, ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள், அவர் தாங்க இல்லைன்னா அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க, எவ்வளவு செக்யூரிட்டி இருப்பாங்க. அப்ப இதை மீறி பண்ணணும் கரெக்டா. சோ வெதர் வந்து கொஞ்சம் கிளீன் ஆகுது, வானத்துல ஃபிளைட்லாம் பறக்க முடியும்னு தெரிஞ்சவனா ஆர்டரை ட்ரம்ப் போடுறாரு. நைட்டோட நைட்டா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபிளைட்ஸ், ஓகேவா, 100+ ஃபிளைட்ஸ், 40+ ஷிப்ஸ் வந்து மொத்தமா இவ்வளவு நாள் போட்ட ஸ்கெட்ச்ல வந்து உடனே டேக் ஆஃப் ஆகி அவங்களோட மெயின் சிட்டி காரகாஸ் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த வெனிசுவேலாவோட அந்த மெயின் சிட்டில வந்து கம்ப்ளீட்டா இறங்குறாங்க. குண்டுகள் சத்தம் வந்து நைட்டோட நைட்டா கேக்குது. இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இது கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த ஊரோட எலக்ட்ரிசிட்டியை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க அமெரிக்கன்ஸ். பக்கத்து நாட்டோட கேபிட்டலோட எலக்ட்ரிசிட்டியை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. அண்ட் நிறைய லீக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட சோஷியல் இந்த இன்டர்நெட் ஹேக்கர்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த ஹேக்கிங் தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல இன்டர்நெட்ல, அவங்க அமெரிக்கால இருந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி மொத்த சிஸ்டம், இங்க இவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம், இவங்களும் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வச்சிருப்பாங்க. ஆயுதங்கள் வந்துச்சுன்னா பதில் கடிக்கிறதுக்கு, ஃபிளைட் வந்துச்சுன்னா பதில் கடிக்கிறதுக்கு, எல்லா சிஸ்டமும் எனக்கு இன்டர்நெட்ல தான் ஒர்க் ஆகுது. எல்லாத்தையுமே இவங்க க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க ஹேக்கர்ஸை வச்சுட்டு. வெனிசுவேலா வந்து கம்ப்ளீட்டா ஆயுதம் இல்லாம நிராயுதபாணியா ஆக்கி விட்டுட்டு அடுத்து என்ன பண்றாங்க, டைரக்டா உள்ளுக்குள்ள பவரை கட் பண்ணி விட்டுறாங்க. அப்போ ஆயுதங்கள் எதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகாது, பவரை கட் பண்ணி விட்டுறாங்க. இந்த நேரத்துல பெரிய வீர தீர சூரங்கிற மாதிரி எல்லாத்தையும் பவர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு ஆயுதத்தை எல்லாத்தையும் புடுங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் ராணுவம் வந்து வெனிசுவேலால இறங்குறாங்க. இந்த காரகாஸ்ங்கிற ஊர்ல உள்ளுக்குள்ள வந்து ஒரு 30-40 மினிட்ஸ்ல வந்து பிரசிடென்ட்டோட வீடு எங்கன்னு ஸ்பாட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போய் அவரையும் கம்ப்ளீட்டா புடிச்சிடுறாங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது. இதை பண்ணணும்னா வெனிசுவேலாக்குள்ள ஏகப்பட்ட ஆட்களை அமெரிக்கா வச்சிருக்கணும். அப்போனா தான் இங்க போங்க, இங்க இருக்காரு, இங்க இல்ல, அவரோட அபிஷியல் ரெசிடென்ஸ்லயே அவர் இல்லையா, வேற ஏதோ ஒரு ஃபோர்ட்ரஸ்ல இருந்திருக்காரு, இவங்க ஏதோ பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு. ஆனா அதையுமே அவனை ஒருத்தன் காமிச்சு கொடுத்து ஆளை போய் தூக்கிடுறாங்க. மனைவியோட இருக்காரு, 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு அமெரிக்கன் போர் கப்பல்ல, ஓகேவா, மறுபடியும் அவங்க பிரசிடென்ட்டை ஏத்திட்டு யூஎஸ்க்கு திருப்பி கொண்டு வந்துட்டு கண்ணெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. அவர் கண்ணை கட்டி போட்டுட்டு, ஒரு நாட்டோட பிரசிடென்ட், நீங்க யோசிச்சு பாருங்க, நைட் ட்ரெஸ்ல கண்ணை கட்டி போட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்து பக்கத்து நாட்டு பிரசிடென்ட் நாங்க புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டோ எப்படி இருக்கும், அதை தான் ட்ரம்ப் பண்றாரு. மறுபடியும் கொண்டு வந்து அமெரிக்கால இறக்கிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஓகேவா, இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து அடுத்த நாள் காலையில ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்ல சொல்றாரு, நாங்க வெனிசுவேலாவோட பிரசிடென்டான மதுரோவை வந்து புடிச்சிட்டோம், இனிமே அங்க நாங்க தான் ஆட்சி செய்ய போறோம். எனக்கு என்னமோ வந்து பழைய காலத்துல இந்த சொல்லுவாங்கல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சாங்க, ஒரு ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி பக்கத்து கண்ட்ரி வந்து பிடிச்சிட்டாங்க, ராஜாவை பிடிச்சிட்டாங்க, மொத்த நாடும் அடிமை ஆயிடுச்சு, அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்றாரு, நாங்க வந்து வெனிசுவேலாவை பிடிச்சிட்டோம், அவங்க நாட்டோட பிரசிடென்ட் இப்ப எங்க கிட்ட தான் இருக்காரு, இப்போ வந்து டெம்பரவரியா அங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நாங்க தான் வைக்க போறோம், அது வரைக்கும் நாங்க தான் உங்களை ஆட்சி செய்ய போறோம். இந்த டெம்பரவரி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுங்கிறது ஒண்ணும் இல்ல, அமெரிக்கா என்ன சொன்னாலும் தலையாட்டி டாமாசாமி போடுற ஒரு ஆளை நாங்க உட்கார வச்சுட்டு, இதுதான் முக்கியமான மேட்டர், இதெல்லாம் சொல்றாரா, சொல்லிட்டு இதுக்கு எங்களுக்கு ரொம்ப செலவாகிடுச்சு, எதுக்கு, இவங்க நாட்டோட பிரசிடென்ட்டை போய் பிடிக்கிறதுக்கு, அவங்க நாட்டை வந்து சூறையாடுறதுக்குலாம் அவங்களுக்கு செலவாயிடுச்சான். ஓகேவா, அந்த நாட்டுக்குள்ள லிட்டரலா உள்ளுக்குள்ள உடச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம், இந்த சோல்ஜர்ஸ் இவங்களுக்குலாம் கொஞ்சம் செலவாயிடுச்சு. இதுக்கெல்லாம் வந்து போக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து சில ஆயில் கம்பெனிஸை வந்து வெனிசுவேலால நிறைய ஆயில் இருக்குது, ஓகேவா, எண்ணெய் நிறைய இருக்குது. நான் தான் சொல்றேன்ல, அமெரிக்கா வந்து உங்க தலையில நீங்க அதிகமா எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா உங்க தலையிலுக்கு வந்து ஃப்ரீடம் தேவைன்னு சொல்லிட்டு உங்க தலையை குடஞ்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி அமெரிக்கா ஆயில்னா, அமெரிக்கா வந்து உலக எங்க வந்து எலி இருக்கும் அங்க பாம்பு இருக்கும், அந்த மாதிரி எங்க எண்ணெய் இருக்கும் அங்க அமெரிக்கா இருப்பாங்க. வெனிசுவேலால ஆயில் இருக்குது, அதுதான் உங்களோட பாவமே. இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், செலவு வச்சுட்டோம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து வெனிசுவேலால இருக்கிற சில பிசினஸ் பீப்புள் வந்து எங்களோட பிசினஸ் பீப்புளோட பிசினஸ் பண்றாங்க, ஆயில் பிசினஸ், அதையும் நிறுத்திட்டாங்க. இப்போ நாங்க இதுக்கெல்லாம் எங்களுக்கு நிறைய செலவாயிடுச்சு, எதுக்கு, உங்க நாட்டை வந்து நாங்க பிடிச்சதுக்கு, உங்க நாட்டு பிரசிடென்ட்டை திருடிட்டு வந்ததுக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க நாட்டுல நாங்க ஆயில் வந்து டீல் சைன் பண்ணியிருந்தோம், அந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் எங்க கிட்ட இருந்து புடிங்கிட்டீங்க. நடந்துச்சு, அதுக்கு ஒரு கேஸ் போச்சு, நிறைய நடந்துச்சு. ஆனால் அது நடந்து பல வருஷம்
வருஷம் ஆயிடுச்சு, 50 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு பிராய்ச்சித்தமா ஓகேவா, இப்போ நாங்க உங்களோட எண்ணெய் எல்லாம் எடுக்க போறோம், எங்களுக்கு நிறைய செலவாயிடுச்சு, நாங்க இப்போ உங்க எண்ணெய் எல்லாம் எடுக்க போறோம். எங்க கம்பெனிஸ் வந்து உங்களோட ஆயில் ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் பப்ளிக்கா ஒரு நாட்டோட பிரசிடென்ட் இதை அனௌன்ஸ் பண்றாருங்க. முதல்ல எல்லாம் வந்து இதை மறைமுகமா பேசுவாங்க இந்த ஈராக்ல எல்லாம். இப்போ ஓப்பனா சொல்றாங்க, உங்க நாட்டுக்கு வந்து முன்னேறதுக்கு நாங்க ஆயில் எடுக்க போறோம், உங்க நாட்டுல வந்து நாங்க ஆயில் எடுக்க போறோம், அதனால உங்க நாட்டுல வேலை வாய்ப்பு வரும். எப்படி அந்த ஃபேக்டரி கட்டிட்டு அங்க எல்லாம் வேலை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். இந்த வேலை வாய்ப்பு வருங்கிறதுக்காக நாங்க வந்து உங்க நாட்டுக்கு வந்து நல்லது செய்யறோம்னு நினைச்சுக்கோங்க. உங்க நாட்டுக்கு நாங்க வந்து சுதந்திரத்தை வாங்கி தரோம், நாங்க வந்து உங்களுக்கு காசு தரோம், ஏன்னா ஃபேக்டரியில வேலை தருவோம்ல, அதனால உங்க ஆயில் வந்து எங்களுக்கான செலவுக்கு நாங்க அமெரிக்காவுக்கு கொண்டு போய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலா ஒரு நாட்டோட பிரசிடென்ட், உலகத்திலே மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் சேர் எதுன்னு கேட்டீங்கன்னா பிரசிடென்ட்டோட சேர் தான், அதுல உட்காந்துட்டு இருக்கிறவரு பேசுறாரு. இப்ப ஏன் இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு ஆரம்பிச்சது உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஞாபகம் இருக்கும், வெனிசுவேலாக்குள்ள இருந்து தான் நிறைய போதைப் பொருள் அமெரிக்காவுக்கு வருதுங்கிறது தான் அவரோட குற்றச்சாட்டு. அதனால அந்த நாட்டோட பிரசிடென்ட்டே இது உடந்தையா இருக்காருன்னு அவரை தூக்குனாங்க. ஓகேவா, அமெரிக்காவுக்குள்ள நிறைய போதைப் பொருள் வருதுன்னு. போதைப் பொருளுக்கும் வெனிசுவேலா இருக்கிற எண்ணெயை திருடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா அவர் சம்பந்தப்படுத்திக்கிறாரு, அவருக்கு தேவை அப்படி இருக்குது. சோ என்ன சொல்றாரு, இப்போ எனக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து வெனிசுவேலா இருக்கிற ஆயில் வந்து எங்களுக்கு தேவைப்படுது, அதனால நாங்கள் அதை எடுத்துப்போம், அது வரைக்கும் நாங்கள் டெம்பரவரியா நாங்கள் ஒரு கவர்மெண்ட் நடத்துவோம், அதுக்கப்புறம் உங்காலே ஒரு ஆளை வச்சுப்போம், ஆனால் அவர் நல்ல சரியான ஆளா இருப்பான்னு பார்த்து, விச் மீன்ஸ் அமெரிக்காவுக்கு ஜால்ரா போடுற ஒரு ஆளை வச்சுக்கிட்டு. இது லிட்டரலா எப்படின்னா யோசிச்சு பாருங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட வந்து கொஞ்சம் ஏதோ ஒன்று இருக்குது ஓகேவா, கொஞ்சம் சாப்பாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்டயும் சாப்பாடு இருக்குது, அவங்க கிட்டயும் சாப்பாடு இருக்குது. ஆனால் அவங்க கிட்ட சாப்பாடு இருக்கிறப்ப அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க, கம்மியான காசுக்கு தராங்க. ஏன்னா வெனிசுவேலா கம்மியான காசுக்கு தருது. நான் தான் சொன்னேன், இந்தியாவுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் 3rd ஹையஸ்ட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணிருந்தாங்க, நம்ம இம்போர்ட் பண்றோம் அவங்க கிட்ட இருந்து. நம்ம கம்மியான காசுக்கு, அமெரிக்கா விட கம்மியான காசுக்கு தருவாங்க, நம்ம அமெரிக்காவை நம்ப வேணாம் அப்படின்னு நினைச்ச ஒரு டைம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வெனிசுவேலா என்ன சொல்றான், இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இவங்கிட்ட நிறைய இருக்கு, இந்த பக்கத்துல இருக்கிற வந்து அதிகமா சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு ஏட்டையா வந்து திருடி வைப்பார்ல அந்த வடிவேலு காமெடியில மருதுமலையில், அந்த மாதிரி இவன் கிட்ட நிறைய இவ்வளவு காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஓப்பனா சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் ட்ரம்ப்புக்கு என்ன வித்தியாசம்னா, முதல்ல இருக்கிறவங்க வந்து நாங்க உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரோம், அங்க இருக்கிற டிக்டேட்டர்னு மட்டும் பேசுவாங்க. இவங்க வந்து ட்ரம்ப் ஒத்துக்கிறார், ஆமாங்க நான் ஆயிலுக்காக தாங்க பண்ணேன், கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறார். அவ்வளவுதான். எதையோ காரணம் காமிச்சு அங்க இருக்கிற ஆயில வந்து இப்ப அமெரிக்கா வேர்ல்டே பார்த்துட்டு இருக்கப்போ திருடுறாங்க. அண்ட் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இவ்வளவு நாள் அந்த ஆயில வந்து யார் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, வெனிசுவேலா கிட்ட அவ்வளவு காசு இல்லங்க, அவங்க சொந்தமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட காசு இல்ல. ரிசோர்ஸ் இருக்குது, காசு இல்ல. பில்டிங் கட்டி ஃபேக்டரிஸ் கட்டி உள்ள இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற, எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அதெல்லாம் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சைனா, ரஷ்யா. எங்க வந்து முடியுதுன்னு பாத்தீங்கன்னா சைனாவும் ரஷ்யாவும் வெனிசுவேலா கிட்ட இருந்து ஆயில எக்ஸ்போர்ட் பண்ற எடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேவா, வெனிசுவேலா ஆயில வந்து அவங்க நாட்டுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுல இருந்து அவங்க வேர்ல்டு ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கும் வந்து ஆப்படிக்கிறதுக்கு தான் ட்ரம்ப் இந்த வேலையை பார்த்திருக்காரு. இதுக்கு சைனாவும் ரஷ்யாவும் செம்மகாண்டா இருக்காங்க. ஏன்னா அது அவங்க ஃபேக்டரிஸ், அவங்க உருவாக்கி பல கோடி வந்து பல 1000 கோடியை வந்து லோனா கொடுத்து உங்க ஊர்ல ஃபேக்டரி கட்டுங்கடான்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி வச்சதை வந்து ட்ரம்ப் ஓவர் நைட்ல தலைவனை தூக்கிட்டேன், இனிமே நாடு என்னோடது, இனிமே நீங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்த வந்து மார்க் போட்டு வைக்கிறாரு. இதுதான் நடந்திருக்குது. இதை ஏன் ட்ரம்ப் பண்றாருங்கிற அவர் சொன்ன ரீசனை நம்ம இப்போ பார்த்துட்டோம். கரெக்டா, எல்லாமே ஆயிலுக்காக தான் பண்றாரு அப்படிங்கிறது ஒரு அவரே சொல்ற ஒரு ரீசன். பட் தேர் இஸ் அ சப்டெக்ஸ்ட், ரீட் பிட்வீன் த லைன்ஸ். இதுல அவர் மேல இருக்கிற இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் இதெல்லாத்தையும் பண்றது அவங்க ஊர்ல எலெக்ஷன் வரப்போகுது, அவருக்கு செம்ம கெட்ட பேர். இப்போ அவர் சொன்ன நிறைய விஷயத்தை அவர் செய்யல. ஓகேவா, அப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரம்ப்னா வந்து மாசு கெத்து, அவர் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரசிடென்ட்ங்கிற பேர்லாம் இப்போ இல்லை, அவர் ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா மேல டாக்ஸ் போடுவேன் மிரட்டினாரு, இந்தியா வந்து டாக்ஸ் போட்டு கூடான்னு போயிடுச்சு. சைனா மேல டாக்ஸ் போடுவேன் மிரட்டினாரு, சைனா போட்டு கூடான்னு போயிடுச்சு. இப்ப யாருமே ட்ரம்ப் பெருசா மதிக்கிறது இல்லை. நீ என்ன வேணாலும் பண்ணி கூட, நாங்க வேலையை பார்க்குறோம், நாங்க பாட்டு ஒன்னா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நாங்க வளர ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ட்ரம்ப் வந்து வேர்ல்டுல இருக்கிற நாட்டோட எக்கானமி மட்டும் இல்ல, எந்த நாட்டோட லீடர் கூட பத்திரம் கிடையாது. நாங்க நினைச்சோம்னா பக்கத்து நாட்டுல, உலகத்துல எந்த நாட்டுலனாலும், ஏன்னா ரொம்ப தூரம் பக்கத்து நாடுனா நெய்பர்ஸ் மாதிரி இல்லை, இந்தியா பாகிஸ்தான் மாதிரி கிடையாது, இந்தியா ஆஸ்திரேலியா மாதிரி நடுவுல கடல் இருக்குது. ஓகேவா, அப்புறம் எவ்வளவு தூரம் இருக்குது. அந்த மாதிரி எங்க இருந்தாலும் உலகத்துல நாங்க உள்ள வந்து உங்க நாட்டோட தலைவனே எவனாவது அந்த டெசிஷன் எடுத்தா உன்னையே நான் தூக்கிட்டு போயிடுவேன், உலகத்துல இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் கொடுக்குற ஒரு வார்னிங் மாதிரி நான் தான் இன்னும் பாஸ்ங்கிறத மறுபடியும் நிரூபிக்கிற மாதிரி ஒரு வேலையை தான் இப்போ ட்ரம்ப் பார்த்திருக்காருங்கிறது தான் அவர் மேல வைக்கக்கூடிய கிரிட்டிக்ஸோட குற்றச்சாட்டா இருக்குது. ட்ரம்ப் வந்து நிறைய கண்டென்ட் வரும், இந்த மாதிரி நம்ம பேசிட்டே இருக்கிறாங்க, அதெல்லாம் உண்மைதான். பட் கண்டென்ட்ங்கிறத தாண்டி அந்த கண்டென்ட்ல என்ன இருக்குதுங்கிறத பார்க்க ஆரம்பிச்சோம்னா எனக்கு வந்து ட்ரம்ப் நினைச்சா ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்குது. அவங்க நாட்டில் கரப்ஷன் இருக்கா, இருக்குது. டிக்டேட்டரா, ஆமா, எல்லா பிரச்சனையும் சரி. ஆனா நீ யாரையா அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரதுக்கு?
நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனைனா பக்கத்து வீட்டு அங்கிள் பேசுறதுக்கு வாசலுக்கு வெளியே நின்று பேசணும். வீட்டுக்குள்ள வந்து பேசினா யோ நீ யாரையான்னு வெளியே போக சொல்லுவல. நம்மளுக்கும் நம்ம அப்பாவுக்கும் 1000 பிரச்சனை இருக்கட்டும். நீ யாரா பக்கத்து வீட்டுல இருந்து வந்து எங்களுக்கு சுதந்திரத்தை தர என்னை காப்பாத்துற எங்க அப்பா கிட்ட இருந்து சொல்லிட்டு போக சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அவங்க நாட்டு உள் பிரச்சனை. ஆனா என்னென்ன பண்றாங்க பாருங்களேன் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல. அண்ட் நான் சீரியஸா சொல்றேங்க, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு குளோபல் ஆர்டர் வந்து டிட்டோரியேட் ஆயிட்டு இருக்குது. ரொம்ப மோசமான ஒரு கற்காலத்துக்கு போற மாதிரி எல்லாம் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ரஷ்யா பாருங்க 2-3 வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்கள பாருங்க உள்ளுக்குள்ள போய் தூக்கிட்டு வந்துடுறாங்க. ரஷ்யா வந்து பொறுமையா இன்னும் 1 கிலோமீட்டர் தான் 2 கிலோமீட்டர் தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ரஷ்யாவை வந்து மிகப்பெரிய ஈவிலா வந்து அமெரிக்கா பேசுறாங்க. அமெரிக்கா எவ்வளவு மோசமான விஷயத்தை செய்றாங்கன்னு பாருங்க. ஐ டோன்ட் நோ வேர் திஸ் இஸ் ஆல் கோயிங் டு எண்ட். பட் யா ஒரு மோசமான செயல் நடந்திருக்குது. அதான் இப்ப இந்தியா என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வந்து அங்க இருக்கிற இந்தியன்ஸ் பத்திரமா இருந்துக்கணும், அங்க இருக்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரலான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபேர் எனஃப். இந்தியா வந்து இப்ப தேவையில்லாம யாரையும் பகச்சுக்க யோசிக்க மாட்டாங்க. பட் ரஷ்யாவும் சைனாவும் ரொம்ப டைரக்டாவே தாக்கியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட இடத்த தான் வந்து அவங்களோட காசு அவங்களோட ஃபேக்டரியை தான் வந்து அமெரிக்கா திருடிட்டு எங்களோடதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இதுதான் வெனிசுவேலால நடந்திருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோல பாக்குறேன். நீங்க இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிற எல்லா விஷயத்தையும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் MGs.